தமிழ்நாடு அரசு பிறப்பித்த புதிய நெல் கொள்முதல் அரசாணையால் அவதிக்குள்ளாவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் டிஎன்சிஎஸ்சி எனப்படும் தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் மூலம் நேரடியாக விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. இந்த நிறுவனமானது நேஷனல் கோஆபரேட்டிங் கன்சியூமர் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா எனப்படும் NCCF என்ற தனியார் நெல் கொள்முதல் நிலையத்தோடு சேர்த்து நெல் கொள்முதல் செய்யலாம் என அறிவிப்பாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து NCCF தமிழ்நாடு பாடி அண்ட் ரைஸ் ப்ராசஸிங் ஏஜென்சி என்ற தனியார் நிறுவனத்திலிருந்து நெல் கொள்முதல் ஒப்பந்தம் வழங்கப்பட்டது. டெல்டா மாவட்டம் மட்டுமின்றி பிற மாவட்ட விவசாயிகளிடம் இருந்து இந்த தனியார் நிறுவனமானது நேரடியாக நெல் கொள்முதல் பணிகளில் முழு வீச்சில் இறங்கியது. இந்த நெல் கொள்முதலானது விவசாயிகளிடம் இருந்து நெல் கொள்முதல் செய்தவுடன் 48 மணி நேரத்தில் அதற்கான பணத்தை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டும் என்பதும், நெல் கொண்டு செல்லப்படும் ரைஸ் மில் குடோனின் தகவல்கள் அளிக்க வேண்டும் என பல்வேறு விதிமுறைகளின் கீழ் ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருந்தது. இங்குதான் தனியார் நிறுவனத்தின் ஏமாற்று வேலையானது வெளிப்பட தொடங்கியதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அதாவது விவசாயிகளிடம் இருந்து நெல்லை கொள்முதல் செய்யும் நிறுவனங்கள் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை முறையாக அளிக்காமல் நிலுவையில் வைத்திருப்பது அம்பலமாகியுள்ளது. 300 கோடி ரூபாய்க்கும் மேலான விவசாயிகளின் பணமானது நிலுவையில் இருப்பதால் வங்கிக் கடன், உரம் வாங்குவதற்காக பெற்ற கடன்களை செலுத்த முடியாமல் விவசாயிகள் மேலும் மேலும் கடன் சுமைக்கு ஆளாகியுள்ளனர். ஏற்கனவே பல்வேறு கடன் சுமைகளுக்கு மத்தியில் விவசாயம் பார்த்து வந்த விவசாயிகளுக்கு தற்போது விற்பனை செய்யப்பட்ட நெல்லுக்கான உரிய தொகையும் கிடைக்காதது மேலும் மனவேதனையை அதிகரிக்க செய்வதாக வேதனை தெரிவித்துள்ளனர். தனியார் நிறுவனங்களிடம் விற்பனை செய்த நெல்லுக்கான உரிய தொகையை பெற விவசாயிகள் பல்வேறு வகைகளில் போராடியும் தீர்வு கிடைக்கவில்லை என ஆதங்கப்படுகின்றனர். ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் வாராந்திர மக்கள் குறைதீர் கூட்டத்திலும் விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டத்திலும் முறையிட்டும் தீர்வு என்பது அவர்களுக்கு எட்டாக்கனியாகவே இருப்பதாக கூறப்படுகிறது. அரசு அதிகாரிகளை சந்தித்து முறையிட்டும் முறையான தீர்வு கிடைக்காததால் நியூஸ் 7 தமிழ் செய்தியாளர்களை விவசாயிகள் அணுகினர். விவசாயிகளின் வேதனையை அறிந்த நியூஸ் 7 தமிழ் செய்தியாளர்கள் குழு இந்த பிரச்சனையை மக்கள் மன்றத்திற்கு கொண்டு வந்துள்ளது. சோறு போட்டு மக்களை வாழ வைக்கும் விவசாயிகளை கூறு போடும் வகையில் நடந்து கொள்ளும் தனியார் நிறுவனத்திடம் இருந்து நெல் கொள்முதல் பணம் கிடைக்குமா? சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார்கள்? மக்கள் பக்கம் நிற்க வேண்டிய அரசு மௌனமாக நிற்பது சரியா? விவசாயிகள் எழுப்பும் இந்த எல்லா கேள்விகளுக்குமான விடை விரைவில் கிடைக்கும் என்பதே ஆறுதல்.